இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த டேரு பையனை அடிச்சிட்டான் அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்ச உடனே அவங்க ஏரியாலே அந்த டவுன்லயே பார்த்தா ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கும்ல, அதுல இருக்கிற ஏகப்பட்ட ரவுடி பசங்களுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிய வந்துடும். ஆனா எக்ஸாக்டா நம்ம ஹீரோ தான் அடிச்சிருந்திருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு பையன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்த டாப் லீடரை வந்து போட்டு தள்ளிட்டான். சோ அப்படி இருக்கைக்குள்ள யார் இந்த இடத்துல பெரிய கைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பானுங்களா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பிரிட் நம்ம ரெட்ஸு கிட்ட அப்புறம் என்ன கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்ன மொத்தமாவே அழிச்சிட்டானுங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா சம்ஹவ் மேனேஜ் பண்ணி நான் திருப்பி வந்துட்டேன். ஆனா நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் என்னோட பவர் இதுக்கு முன்னாடி இருந்ததோட இன்னும் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனாலே என்னால இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல. மேபி நம்ம ஹீரோ பையன் இங்கதான் தங்கறங்காட்டி அவனோட அதிக லெவலான சைக்கிக் பவர் என்ன அலோ பண்ண மாட்டேன்ருச்சு. நான் உள்ள வந்ததுக்கு உனக்கு தான் நன்றின்னு சொல்லும் போது அந்த ரிட்ஸு இதையதையும் கவனிக்காம, டே இவன் என்ன ஏதோ ஒரு பேசுற ஜெல்லி பிஷ் மாதிரி இருக்கிறான், ஒருவேளை இவன் ஒரு ஆன்மா அப்படின்னா இவனை பேய் ஓட்டி ஆகணும்னு சொல்லி அவனை புடிச்சு முட்டிங்கல்ல அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பானா. டே என்ன அடிக்கிற, உள்ள கூட்டு வந்திருந்தா நான் உன் அண்ணனோட ஃப்ரெண்டுடா, இல்ல ஃப்ரெண்டு கூட கிடையாது, உன் அண்ணனுக்கு நான் ஒரு மாஸ்டர், உன் அண்ணனுக்கு நான் ஒரு குருநாதர்ரா. சரி சரி, இந்த தடவை நான் ஹீரோ கிட்ட ஒன்னும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன டீலிங் போட்டுக்கலாமான்னு கேட்க அவன் ஒரே போட முடியாதுன்றவனா. இந்த மாதிரி அவசரப்பட்டுலாம் சொல்லாதப்பா, நீ ரீசெண்டா தான் உன்னோட சைக்கிக் பவரே அவேக்கன் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது, என்னது நான் என் சைக்கிக் பவர் அவேக்கன் பண்ணிட்டா அப்படின்னு அவனுக்கே ஷாக்கு. ஆமாண்டா, என்ன மாதிரியான கோஸ்ட் எல்லாத்தையும் நீ பாக்குற அப்படின்னாலே உன்னோட சைக்கிக் பவர் நீ அவேக்கன் பண்ணிருக்கேன் தான் அர்த்தம். ஆனா வெறும் என்ன பாக்குறதோட நீ நிறுத்திக்க வேண்டாம், உன்னோட பவர்ஸ் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல சில ஸ்பூன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு இத பெண்ட் பண்ற மாப்பின்னு சொல்லும் போது ரெட்ஸும் அதை ட்ரை பண்றான்னு பார்த்தா அவனால எதுவுமே பண்ண முடியல. என்னடா எதுவுமே பண்ண முடியலன்னு கத்துனா, அப்ப அந்த ஸ்பிரிட் தம்பி அக்கட சூடுன்னு சொல்ல பார்த்தா டேபிள்ல இருந்த மத்த ஸ்பூன் எல்லாமே பெண்ட் ஆயிருக்கும். எப்படி உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குதா, வேணும்னா என் கூட ஒண்ணு சேர்ந்துக்கும், நான் சொல்றது எல்லாத்தையும் கேளு, உன்னால உங்க அண்ணனோடவுமே நான் பவர்ஃபுல்லா மாத்தி காட்டுறேன்னு சொல்ல, எங்க அண்ணனோட என்னால பவர்ஃபுல் ஆக முடியுமான்னு ரெட்ஸுக்கு ஆசை வந்துடும். அன்னைக்கு நைட்டே வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் தம்பி சாப்பிட வரலையா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் போது அவங்க அம்மாவும் இல்ல அதெல்லாம் நல்லாதான் இருந்தான், இன்னும் சொல்ல போனா மத்த நாளை விட இன்னைக்கு தான் ரொம்ப ஜாலியா இருந்தான்னு சொல்ல, ரூம்ல ரெட்ஸு உட்கார வச்சுக்கிட்டு ஓகே தியரியா கத்துக்கிறத விடவுமே வந்து பிராக்டிகலா பண்றதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீ கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுவேன், அவனோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கும் போது அவனும் கண்ணை மூடிடுவான். ஆனா இதாண்டா சாக்குன்னு ரெட்ஸோட பாடியை டேக் ஓவர் பண்ணலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகல. சோ அந்த ஸ்பிரிட் வந்து பயங்கர வீக்கா இருக்குது, அதனால ரெட்ஸோட பாடியை அதால டேக் ஓவர் பண்ண முடியல. அடுத்த நாள் ரெட்ஸும் அந்த கவுன்சில் பிரசிடென்ட் அந்த செஞ்சு இருக்கிறான்ல, அவங்க ரெண்டு பேரும் சும்மா வரண்டால் நடந்து போக இருக்கிற எல்லாரும் பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு ரவுடி பையனை வந்து கையங்கலாமா பிடிச்சாங்களாமா அப்படிலாம் பாராட்டிக்கிட்டு இருக்க. அடுத்து அந்த ரவுடி பையன் கூட ஒரு ஃப்ரெண்டு பையன் ஒருத்தர் இருப்பான், ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பானா, அவனையும் மீட் பண்ணிட்டு அவன் மேலே ஒரு பழிய போடலாம் அப்படின்னு இருப்பானுங்க. சோ அப்பதான் ரெட்ஸ் யோசிக்கிறேன், ஆக்சுவலி நேத்து ரெட்ஸுனால கொஞ்சம் அவனோட சைக்கிக் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும், அதுக்கு காரணம் அந்த ஸ்பிரிட் தான், அதுதான் அவன் பாடியில இருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கும். இருந்தாலும் உன்னோட எமோஷனல் ஸ்டேட் வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியலையே, மேபி ஏதாவது ரொம்ப அசிங்கப்படுற மாதிரியான சம்பவத்துல இது மாட்டிக்கிட்டியா என்ன? ஓகே அப்படி இருக்கவும் சான்ஸ் இல்ல, ஏன்னா நீ ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன், மேபி ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் போது இப்ப மறுபடியும் அப்படியே பிரசன்ட்ல அந்த மொட்டை கிட்ட ரீசெண்டா இந்த மாதிரி பொண்ணுங்களோட இந்த பிஇடி போற க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே உன் பேக்ல இருந்ததை நாங்க பார்த்தோம், ஏன்னா உன் ஃப்ரெண்டு பையன் அந்த ரவுடி பையனுக்கு நடந்த மாதிரியே உனக்கு இந்த ஒரு கெட்ட பேரு வேணுமா, இல்ல அப்படின்னா இந்த துணி ஆட்டை போட சொன்னது அந்த ரவுடி பையன் தான் அப்படின்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடுறியா, நீயும் ஒரு விக்டிமா மாறுறியா அப்படின்னு சொல்லி அவனை மேனிபுலேட் பண்ண. இந்த மாதிரி அந்த ரவுடி பசங்களோட பிஹேவியர்ஸ் ஸ்கூல்ல குறைக்கிறது அப்படிங்கிறது மத்த பசங்களுக்கு ஓகே தான், இருந்தாலும் அநியாயமா செய்யாத தப்புக்கான பழிகளை சுமக்கிறதுங்கிறது அந்த பசங்களுக்கும் பயங்கர கேவலமான ஒரு விஷயம். தேவையில்லாம அநியாயமா அவனுக்கு மேல பழிய போட்டமே அப்படின்னு சொல்லி இந்த தவறுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கூல் பிரசிடென்ட் சிஞ்சியா இருக்கட்டும் இல்ல அந்த ரெட்ஸுவா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ரெண்டு விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்னன்னா பசங்களோட ரவுடித்தனத்தை குறைக்கிறதுக்கு அவனுங்க மேல பொய்யா ஒரு பழி போட்டாலும் தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உருவாகும், இல்லனா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் ஒன்னு உருவாகும். இந்த ஒரு கில்ட் நம்ம ரெட்ஸு போட்டு வாட்டி வதைக்க அதுதான் அவனோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு காரணியா அமையுது. பறவைகளுடைய குட்டி பையா பயங்கரமா பவர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு அந்த ஸ்பிரிட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப ரெட்ஸ் ஒரு மாதிரி டெரரா, ஏண்டாடே என் பவரை உன் ஹெல்ப் இல்லாம நானே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ப்ராபபிலி உன்னை அழிக்கிற அளவுக்கு கூட என் பவர் வந்து வளருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பானா. ஈவன் அந்த பணக்கார பையன் ஒரு லெபார்டரி ஒன்னு வச்சிருந்திருப்பான்ல, அங்க இருக்கிற ஆளுங்கிட்டையும் ஸ்பூன் எல்லாம் பெண்ட் பண்ணி காட்ட அவங்களும் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ரெட்ஸோட பர்சனாலிட்டிலயுமே ஒரு வேஸ்டான சேஞ்ச் இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் ரோட்ல நடந்துகிட்டு இருக்க சில ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துட்டு, ஏண்டாடே நீ தான் இந்த மாதிரி ஸ்கூல் கவுன்சில்ல இருந்துகிட்டு ஃபேக்கா எங்க மேல அலிகேஷன் எல்லாம் வச்சு எங்களை ஸ்கூல்ல இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாடான்னு கேட்க, தம்பி நான் எதுக்குப்பா அப்படி எல்லாம் பண்ண போறேன், இல்ல அப்படி நான் பண்ணிருந்தேன் அப்படின்னால உன்னால என்ன பண்ண முடியும்னு நம்ம ரெட்ஸும் அந்த இடத்துல சண்டை போடுவானா, லைக் எல்லாரையும் அடிச்சு துவச்சிருவான். அப்ப அவுட் ஆஃப் நோவர் நம்ம டேரு அங்க என்ட்ரி கொடுத்துட்டு ஓகே அவனோட சொட்ட மட்டை சரியாயிருச்சான்னு பார்த்தா கிடையாது, அவன் நீளமா முடி வளர்த்தி வச்சிருந்திருப்பான். நம்ம ரெட்ஸு பார்த்தோன்னே
அவன் அன்பா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சொல்லுவான், தம்பி நானும் உன்ன மாதிரி தான் அந்த மாதிரி சைக்கிக் பவர்ஸ் எல்லாம் வச்சு அதுதான் கெத்து அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை கிடையாது. நம்மளோட சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு சைக்கிக் பவரை பயன்படுத்தணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு பயங்கர ஏதோ புத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு மொக்க பீஸ் எல்லாம் என்னால அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்துல அந்த பணக்காரனோட லெபார்டரியில இருந்த மாதிரி ஒரு சப்பையான ஆளா தானே நீயா இருக்க போறேன்னு அவனோட பவரை யூஸ் பண்ண போக டேரு டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி கிட்ட வந்து அவன் யூஸ் பண்ண போன கையை வந்து பிடிச்சு ஹேண்ட் ஷேக் கொடுப்பான். கூடவே அவனோட பவரையும் கொஞ்சம் அன்லீஷ் பண்ணி காட்டும் போது நம்ம ரிட்ஸோல அங்க நிக்க கூட முடியாது. தோடா என்ன இவ்வளவு பவர்ஃபுல் ஆகுறான்னு யோசிக்கும் போது அவ்வளவுதான், அடுத்த செகண்டே ரிட்ஸ் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டும் வார்ன் பண்ணும், டே அவன் கொஞ்சம் பெரிய கைடா பார்த்து நடந்துக்கடான்னு. ஏன்னா அந்த ஸ்பிரிட் ஒரு 2-3 எபிசோடுக்கு வராம போனதுக்கு காரணமே அந்த டேரு பையன் தான். இருந்தாலும் எங்க அண்ணனை விடவுமே அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறான். சோ கண்டிப்பா எங்க அண்ணனை தவிர நான் யார்ட்டையும் தூக்க கூடாது, நான் இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்க இங்க நம்ம ஹீரோ ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ ஒரு லேடி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, டே குட்டி பையா இந்த ஒரு வேஸ் வந்து பயங்கர பழமையானது, இதை வாங்கிக்கிறியான்னு கேட்க, இல்லங்க இதை வாங்குற அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லுவானா. பையா நல்லா தொட்டு பாருயா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு அதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அதுல கிராக் விழுந்துரும். சோ பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருந்திருக்காங்க போல. யாரும் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க, யாரையாவது கூப்பிட்டு வந்து இதை உடைக்க வச்சாதான் அவங்க தலையில அதை கட்டிடலாம் அப்படின்னு பார்க்க வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ரெய்கன் அங்க கூப்பிட, நம்ம ரெய்கனை பத்தி சொல்லவா வேணும், அந்த மொக்க வேசு 5 மில்லியன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அது 5 மில்லியன் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்க, ஐயோ சட்டையை பிடிச்சிட்டீங்களா, நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் பில்ல நீங்க தான் கட்டியாகணும். சட்டையை பிடிச்சதுக்குலாம் இந்த மாதிரி நெஞ்சு வலினா என்னடா பண்றது நாதாரி அப்படின்னு கத்த, ஐயோ என்ன கெட்ட வார்த்தையில திட்டிட்டீங்க, போச்சு போ, என்னோட சைக்கலாஜிக்கல் டேமேஜ், அதுக்கு நீங்க 1 மில்லியன் கொடுத்தாகணும், ஓவரா பண்ணாதரான்னு கிட்ட வந்து திட்டினா, ஐயோ வாயிலிருந்து வந்த வாசனை என் மூக்க தொலைச்சிருச்சு, இப்ப இஎன்டி டாக்டருக்கு வர போய் ஆகணும், அதுக்கு 1 மில்லியன் குடியா அப்படின்னு நம்ம ரெய்கன் நம்ம திறமையை பயன்படுத்தி ஸ்கேம் பண்றவங்களே ஸ்கேம் பண்றதுக்காக ட்ரை பண்ண, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசும் அந்த வேஸோட காசும் சரியா போச்சு, அதனால வாடா ஹீரோ பையன் கிளம்பலாம் அப்படிங்கும் போது அவனுங்க அப்பவும் விடுற மாதிரி தெரியலையா. டே ஃப்ராடு பசங்களா, இந்த மாதிரி நான் இங்க வரக்கு முன்னாடி ஒரு லேடியை மீட் பண்ணிட்டு தான் வந்தேன், அவங்கள ஏதோ ஸ்பிரிட்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒன்ஸ் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்னைய பின்தொடர்ற மாதிரி தெரியுது. இன்னும் நான் கொஞ்ச நேரம் இதே இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் உங்களோட கனவுலையும் வரும்னு சொல்ல, என்னடே பேய் எங்களை கலாய்க்கிறியாடா அப்படின்னு அவங்க சிரிக்கும் போது டக்குனு அங்க இருக்கிற கண்ணாடியில வெடிச்சு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்க பயந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரெய்கனும் சாப்பிட வந்திருப்பாங்களா, பரவாயில்லடா கடைசி நேரத்துல நான் பேசி முடிக்கும் போது அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு மாஸ்க் காமிச்சிட்டு சொல்ல, நான் எதுவும் பண்ணலையே, ஒருவேளை நீங்க தான் அந்த ஸ்பிரிட்ஸ வச்சு ஏதோ பண்ணீங்கன்னு நான் நினைச்சேன், உங்களால அந்த ஸ்பிரிட்ஸ பார்க்க முடியலையேன்னு கேட்க, நான் சும்மா சொன்னடா, நான் தான் அந்த ஸ்பிரிட்ஸ் வச்சு அந்த வேலையெல்லாம் பண்ண வச்சேன் அப்படின்னு அப்படியே பேச்ச மாத்திட்டு இருப்பான். இந்த மாதிரியான ஃப்ராடுங்க இருக்கிறானுங்கள மத்தவங்களோட வீக்னஸ் பயன்படுத்தி அவனுங்க காசு சம்பாரிச்சுக்குவானுங்க. மத்தவங்களோட வீக்னஸ்ல சுகம் காண்றவனுங்களா இருக்கிறதுலே வாழவே தகுதி இல்லாத ஆளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த வைஸ் பிரசிடென்ட் பையன் இருக்கிறான்ல, அவங்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க, தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூல் பிரசிடென்ட் ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிறாருன்னு. ஆமா இவன் கொஞ்சம் ஓவரா தான் போறான்னு அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் புரியுது. அதுவே சிஞ்சியும் நம்ம ரெட்ஸும் மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ரெட்ஸு சொல்லுவான், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீ சும்மா போர் அடிக்க அப்படின்னு தானே பண்ணிட்டு இருக்கிற, உண்மையாலுமே எனக்கு இந்த ஸ்கூல் மேல எல்லாம் அக்கறை இல்ல தானே கேட்கும் போது, ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது நல்லா இருக்குதுல்ல, நம்ம ஸ்கூல்ல மாத்தி அமைக்கிறோம், இருக்கிற எல்லாரும் நம்மளை அட்மையர் பண்றாங்கடா அப்படின்னு அவன் பயங்கரமா பேசிட்டு இருக்க. ரிட்ஸு பார்த்தா இப்படி ஒரு முட்டாளா இருக்கிறது தான் கேரக்டர்ல இல்லாம, ரிட்ஸு அப்படின்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு மத்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பை மட்டுமே பூர்த்தி பண்ற ஒரு விதமா வாழ்றது எனக்கு பிடிக்கல, அதனால இதெல்லாம் பண்றது ஜாலியா இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரிட்ஸோட நியாயம் இருக்கும். ஆனா அப்ப அந்த ஸ்பிரிட் பார்த்தா அந்த சிஞ்சி பையனை பார்த்துட்டு இந்த ஸ்கூல்ல பயங்கர பாப்புலரான ஒருத்தனா மாறணும் அப்படிங்கிற கட்டத்தை இதெல்லாம் அவன் பண்றானா அப்படின்னு நினைப்பான். கிளாஸுக்கு போகாம கிளப் ரூம்ல உட்காந்துட்டு அந்த ரவுடி பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம முஷாஷி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, மாமி உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு, எவன் என்ன சொன்னா என்ன, நீ நெஞ்ச நிமித்திட்டு தைரியமா கிளாஸுக்கு போடா அப்படின்னு எவ்வளவுதான் மோட்டிவேட் பண்ணாலும் அந்த ரவுடி பையன் கேக்குற மாதிரி தெரியல. அப்ப சிஞ்சி அந்த வழியா வந்துட்டு, ரவுடி பையன் நீ வீட்டுக்கு போகல, இங்க என்னடா பண்றேன்னு கேட்க, ஸ்கூல் டைம்ல நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், இப்படி எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றதா, கார்னர் பண்றாங்க என்ன காரணத்தை நான் சொல்றது அப்படின்னு புலம்பும் போது அப்போ ஒரு பையன் வந்துட்டு, தலைவா அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வெளியில வித்தியாசமா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோ கூட சண்டை போடணும் அப்படின்னு தான் வந்திருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோட பேர் தெரியாதுல்ல, ஏதோ ஒரு பையன் நம்ம ஸ்கூல் பசங்க கூட சண்டை போட வந்திருக்கான் போலேன்னு ஆத்தோரமா வச்சு அந்த ஆளை காலி பண்ணி விட, அதுக்கப்புறம் அந்த சிஞ்சி பையன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது, பரவாயில்லையே இந்த ரிட்ஸுக்கு நிறையவே சண்டை எல்லாம் போட தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். ஆனா அவன் வீட்டுக்கு போற வழியில சில பசங்க எல்லாரும் அவனை வழி மறைச்சு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கேங் லீடரை அடி பண்ண வச்சு அவனை பொழந்து விட்டுறாங்க. மூஞ்சி வாயெல்லாம் வீங்கி போனவன் அடுத்த நாள் போயிட்டு, டே இதுக்கு மேல இது எதுவுமே வேணாண்டா, எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம்டா அப்படின்னு ரிட்ஸு கிட்ட கேட்டாலும், தம்பி நீ ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சுட்டு நீ சொல்ற நேரத்துல என்னால முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ரிட்ஸு கண்டுக்கிற மாதிரி தெரியல. அன்னைக்கு ஈவினிங்கும் அந்த சிஞ்சி பையனை வச்சு பொழந்து விட்டு
விட்டுறானுங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட போகாம அவன் பாட்டுக்கு வீட்லயே இருப்பானா. ஈவன் நம்ம ரிட்ஸும் ரூமுக்குள்ள வந்துட்டு என்னடா அவன் ரூம் இவ்வளவு கேவலமா இருக்கு உன் மண்ட மாதிரியே, ஆனா கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காத, நம்ம ரொம்ப கெட்டவங்களாயிட்டோம், இனிமேல் கோ பேக் எல்லாம் கிடையாதுன்னு அப்படியே சிட்டியோட டாப்ல அங்க ஒரு கரண்ட் மரம் இருக்கும், அது மேல வந்து நின்னுகிட்டு ஈவன் அந்த ஒரு ஸ்பிரிட்ட பார்த்தும் கூட ஹே நீயும் என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தானே என் கூட இருக்கிற அப்படின்னு புட்டு புட்டு வைப்பான். அதுக்கப்புறம் ஒரு முட்டு சந்துக்குள்ள வச்சுட்டு நம்ம ரிட்ஸுவ ஏகப்பட்ட பேரு மட்ட பண்றதுக்காக ரவுண்டு கட்ட அந்த ஒரு சண்டை நடக்கிற இடத்துக்கு நம்ம டேருமே வந்துருவானா. பசங்க எல்லாரும் பேசிக்கிறத வச்சுதான் ஐயோ நம்ம ஹீரோ பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த பையனை ரவுண்டு கட்டிட்டானுங்களா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்த்தா இந்த டோமே கூட சும்மா வெளியே போயிருக்கும் போது அங்க ஒரு பெரிய நபரும் என்ன மாதிரியே சைக்கிக் பவர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல. ஆனா அந்த ஒரு நபரும் அங்க போன் பேசிக்கிட்டு நான் ஒருத்தனை பாத்துருக்கேன்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான்டா அப்படின்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல ரிட்ஸ் பார்த்தா அவன் பவரை வச்சு இருக்கிற எல்லாரையும் போட்டு துவைக்க ஆரம்பிச்சிடறானா. எல்லாரையும் அச்சு காலி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி என்னோட லிமிட்டை வந்து கிராஸ் பண்றது அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு நினைப்பான். அப்ப கரெக்டா பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் டே குடிப்பையா என்னடா பண்ணிருக்குன்னு கேட்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.